சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கொரோனா டைமில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோன்ற அந்த டைமில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த அம்பாசிடர் ரீஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன தோணல் இருந்துச்சு. மேக்ஸிமம் அம்பாசிடர் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 2400 cc இன்ஜினை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட்டும் இன்னும் இதோட நிப்பாட்ட போகிறதில்ல. இந்த வண்டியில் இன்னும் என்ன அட்வான்ஸாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது எனக்கு. வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இருக்கேன். நான் பி ஆட்டோமொபைல் பண்ணிவிட்டு எம்இ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆட்டோமொபைல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு கேஸு. காரணம் அப்பா வந்து டீசல் மெக்கானிக்காக ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பி ஆட்டோமொபைலும் எம்இ மெக்கானிக்கலும் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கொரோனா டைமில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோன்ற அந்த டைமில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த அம்பாசிடர் ரீஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன தோணல் இருந்துச்சு. காரணம் இந்த வண்டி அப்போலேருந்தே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூசேஜும் கம்மியாயிடுச்சு. காரணம் ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் பிராண்டுன்றது எதுவுமே இல்லை இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு கடையில் வாங்கி அப்படி பிளக் அண்ட் ப்ளே மாதிரி எடுத்தோடனே மாட்டிட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ 16 வண்டியோட ஸ்பேர்ஸை வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காரணம் அந்த அந்த வண்டியெல்லாம் இதில் அந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் இதில் போட்டால் எந்த அளவுக்கு இது எடுத்துக்குதுன்றதை பார்த்து ஒரு சின்ன டெஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். பட் ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ அது இந்த வண்டி இன்னுமே வந்து இந்த பில்டு குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸோ இந்த ஃபீச்சர்ஸும் ஆட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த இதில் வந்து இன்னும் வேறு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் ஏர் பேக் இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மைலேஜ் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 2400 cc இன்ஜினாக இருந்தாலும் அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ன்றது சொல்லவே வேண்டாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எனக்கு 16+ மைலேஜ் கிடச்சிட்டு இருக்கு டீசல் இன்ஜின்றப்பவே. ஸோ இதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ ஏசி இது வந்து இம்போர்ட்டட் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜினை. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இன்ஜினும் வந்து வெளியில் கிடச்சிடாது 2400 cc ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏசிலேருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் அம்பாசிடர் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 2400 cc இன்ஜினை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட்டும் இன்னும் இதோட நிப்பாட்ட போகிறதில்ல. இந்த வண்டியில் இன்னும் என்ன அட்வான்ஸாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.